Hi students, this is Anthony. Our channel name is Grammar is not easy. ஆனால் இந்த கிராமர் இஸ் நாட் ஈஸி அப்படின்றத நாட் ஈஸின்றதை நான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நம்ம சேனலுக்கு அந்த பேர் வச்சுருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே கிராமர் தான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரக்கூடிய சேம் கிராமர் தான். நீங்கள் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு ஒரு ஜாப்புக்காக நீங்கள் போகும்போது உங்கள் இன்டர்வியூவில் யாருமே நீங்கள் 10th என்ன படிச்சிங்க 12th என்ன படிச்சிங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல. அவங்க என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, கரெக்டாக பேசுகிறீங்களா தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்றது தான் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? கிராமர். அது தேவை. கிராமர் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா யாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கிராமர் கற்றுக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். நம்ம கிராமர் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். அதனால நான் தமிழை டீச் பண்ண போகிறேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கிராமரை ஒரு நேரம் பார்த்தா கூட நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கிராமர் டாபிக் ஸ்மால் டாபிக் தான். ஃபஸ்ட் நாள்ன்றதுனால ஒரு சின்ன டாப்பிக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ மினி கொஸ்டின். மினி கொஸ்டின் நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது நீ படிச்சிட்டல்ல, இந்த ஃபேன் சுற்றுதில்ல, நீ எழுதிட்டல்ல அப்படின்னு சொல்லுவோம். இந்த இல்லை அப்படின்றது தான் டேக். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் கிளியராக நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அது சரியாக தப்பான்னு ஆன் த ஸ்பாட்டில் நம்ம செக் பண்ணுறதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் சாப்பிட்டேனா இல்லையா அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ ஒர்க்கை முடிச்சிட்ட அப்படின்னு நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ஆமாவா இல்லையா, நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு நான் உங்கள்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் தான் கொஸ்டின். அதாவது கன்ஃபார்மிங் த கொஸ்டின். கன்ஃபார்மிங் த கொஸ்டின், அதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். ஒரு கொஸ்டினை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம், கன்ஃபார்மிங் த ஸ்டேட்மெண்ட். கன்ஃபார்மிங் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு அது சரியாக தப்பான்னு உங்கள்கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். ஸோ நான் ஃபஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, ஹி இஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன? ஹி இஸ் ரைட்டிங், அவன் எழுதிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவன் எழுதிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக்னு நான் பிகினிங்லேயே சொன்னேன். இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ன்ட் ஹீ. இது எப்படி சார் வந்துச்சு? சும்மா நீங்கள் பாட்டில் எழுதினீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியல, ஹீ இஸ் ரைட்டிங் சொன்னீங்க, இஸ்ன்ட் ஹீன்னு போட்டீங்க, இது எப்படி வந்துச்சு? அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். இது எழுதுறதுக்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஹெல்பிங் வெர்ப் தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹெல்பிங் வெர்ப் தெரிஞ்சிருக்கணும். ஹெல்பிங் வெர்ப்னா என்ன? ஈஸி, வெரி ஃபியூ, ஆம், இஸ், ஆர், அப்புறம் வாஸ், வேர், அப்புறம் ஹேஸ், have, had, and last do, did, does. இதுக்கு பேர் தான் ஹெல்பிங் வேர்ப். இது போக நமக்கு கொஞ்சம் மாடல்ஸும் இருக்குது. மாடல்ஸ் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். மாடல்ஸ் இதெல்லாம் மொத்தம் 9 மாடல். எத்தனை மாடல்? 9 மாடல். இந்த 9 மாடல் கவனிக்கிறீங்களா? இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு யோசிக்காதீங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா சின்ன கிராமர் தான். ஸோ கேன், குட், shall, should, will, would, may, might and must. இந்த 9 தான் மாடல். இது தெரிஞ்சால் மட்டும்தான், மாடல் தெரிஞ்சிருக்கணும். மாடல் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கிராமருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஹெல்பிங் வெர்ப் இங்கே இஸ்ன்னு இருக்கிறதுனால நான் இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் உன்னோட டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் டேக். இது ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ன்றது ஸ்டேட்மெண்ட், இது டேக். ஸோ உன்னோட ஸ்டேட்மெண்ட், இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா
உன்னோட டேக் வந்து நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருக்குன்னா எப்படி சார், எனக்கு புரியல. நெகட்டிவாக இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது, இந்த வேர்டு போட்டால் நெகட்டிவ். என்னது இது, நாட். அப்போ என்னோட ஷார்ட் ஃபார்ம் நான் யூஸ் நாட்டுன்றதோட ஷார்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி போட்டிருக்கோம், என் அப்போஸ்ட்ரோஃபி டி, இது நாட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் உன்னோட டேக் எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருக்கணும் எப்படி, நான் சொன்ன மாதிரி நாட் போட்டிருக்கணும். நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, சரி அப்படி தான், என் அப்போஸ்ட்ரோஃபி டி. வெரி குட். அப்புறம் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எப்படி சார், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்கணும், உங்கள் டேக் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அது எப்படி சார் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்கும், ஒன்றுமே இல்லை, he is not writing. இப்போ பாருங்கள், the word நெகட்டிவ் வேர்ட் நாட் எதில் வந்திருக்கு, ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ். அப்போ உங்கள் டேக் எப்படி இருக்கணும், வெரி குட், பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்குன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹெல்பிங் வெர்ப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஹெல்பிங் வெர்ப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே இருக்கிற ஹெல்பிங் வெர்ப் எது, இஸ், அப்படிதானே. அப்போது இஸ்ஸை போட்டுக்கோ. இங்கே நாட் இருக்கா இல்லையா, நாட் இருக்குது. அப்போ இங்கே என்ன போடக்கூடாது, நாட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ப்ரனவுன் போடணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரனவுனை போட்டுக்கணும். அப்போது என்ன கிடைக்கும், இஸ் ஹீன் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங். கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கமா போட்டிருக்கணும். ஒன் டேக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் ஹெல்பிங் வெர்ப் எது பாரு, தேடி பாரு. ஹெல்பிங் வெர்ப் அந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, தே ஆர் பிளேயிங். இந்த இருக்குது ஆர். அப்போது அந்த ஆரை போடு, ஹெல்பிங் வெர்ப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக, நெகட்டிவ்னா நாட் இருக்கணும், இல்லை நாட் இருக்கா இல்லையா, இல்லை. அப்போ இது பாசிட்டிவ். அப்போ டேக் எப்படி இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். நெகட்டிவில் போடணும், என்ன போடணும், நாட்டு போடணும். அப்போ நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, என் அப்போஸ்ட்ரோஃபி டி, அப்புறம் என்ன, இந்த ப்ரனவுன் ஆர் இன் தே, கொஸ்டின் மார்க் கம்பல்சரி போட்டுக்கோ. இப்போ நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், நீ பார்த்துக்கோ. தே ஹேட் டன் தேர் ஒர்க். டன் தேர் ஒர்க். நான் என்ன சொன்னேன், கம்மா கண்டிப்பாக போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நம்மளோட ஹெல்பிங் வெர்ப் எது, இந்த இருக்குது ஹேட். அப்போ போட்டுக்கோ, ஹேட். பாசிட்டிவாக நெகட்டிவாக, பாசிட்டிவ். அப்புறம் என்ன செய்யணும், நெகட்டிவில் டேக் இருக்கணும். டேக் எப்படி போடணும், அப்போ ஹேட் நாட் தே, கொஸ்டின் மார்க். அவ்வளோதான். இதுதான் இப்போ கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஹெல்பிங் வெர்ப்பை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் உன்னோட டேக் வந்து நெகட்டிவாக இருக்கணும், உன்னோட ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹெல்பிங் வெர்ப் கண்டுபிடிக்க போகிற, அதை போட போகிற. பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் போட போகிற, நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்ற போகிற, இந்த ப்ரனவுன் தூக்கி போட போகிற, கொஸ்டின் மார்க் போட போகிறேன். இப்போ வர ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீ போட போகிறேன். He is learning grammar. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த இருக்கு இஸ்ன்றது ஹெல்பிங் வெர்ப்பு, இது நாட் இல்லை, ஸோ நாட்டு போட போகிறோம். இந்த இருக்கு ப்ரனவுன், இது தூக்கி போட போகிறோம். இப்போ பாரு, ஒரு சின்ன ட்விஸ்ட் இதில், இதுதான் முக்கியம். இது கூட நீ ஈஸியாக படிச்சிருவேன். இனிமேல் நான் சொல்ல போகிற மாதிரி ஒரு 2 பாயிண்ட் தான், அதுதான் முக்கியம். அது தெரிஞ்சுன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். He sings a song. இதில் உனக்கு என்ன டவுட், ஏதாவது டவுட் வருதா, இல்லை இதுக்கு உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதா? He sings a song. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாரு, உனக்கு ஆக்சிலரி வெர்ப் கிடைக்கும், ஐ மீன் ஹெல்பிங் வெர்ப் கிடைக்கும். இங்கே இஸ் கிடச்சிருக்கு, இங்கே ஆர் கிடச்சிருக்கு, இங்கே ஹேட் கிடச்சிருக்கு, மறுபடியும் இங்கே இஸ் கிடச்சிருக்கு. பட் இங்கே என்ன ஹெல்பிங் வெர்ப்பு தேடிப்பார், ஆம் இல்லை, இஸ் இல்லை, ஆர் இல்லை, இதில் உள்ள எதுவுமே இல்லை. இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லை, கேன் இல்லை, குட் இல்லை, ஷேர் ஷுட் இல்லை, வில்லு விட்டு இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதானே சொன்னீங்க, ஹெல்பிங் வெர்ப்பை கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. ஹெல்பிங் வெர்ப்பே இல்லையே சார், அப்போ என்ன செய்யணும்? நல்லா கவனிச்சிக்கோ, இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்தால் தான் உனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அதாவது ஹெல்பிங் வெர்ப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணணும், அதில் இருக்கிற மெயின் வெர்ப்பை கண்டுபிடிக்கணும். அதில் இருக்கிற
மெயின் வெர்பை கண்டுபிடிக்கணும். மெயின் வெர்ப் என்ன? இங்கே சிங்ஸ்ன்னு இருக்குது, அதாவது V1ல் இருக்குது. இப்போ அதே கொஸ்டினை பாரு. ஐ சிங் அ சாங். சிங் அ சாங். இப்போவும் இந்த மெயின் வெர்ப்பு V1ல் தான் இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இல்லை. இப்படி இருக்கும்போது, அதாவது ஹெல்பிங் வெர்ப் இல்லை, மெயின் வெர்ப் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஹெல்பிங் வெர்ப் கண்டுபிடிக்கணும். ஹெல்பிங் வெர்ப் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் சொல்லித்தரேன் பாருங்க. அதாவது ஒரு இது V1 sing, V2 sang, V3 sung. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வெர்ப்னு நினைக்கிறேன். நம்ம நார்மல் வெர்ப் எடுத்துப்போம். ரைட்னு எடுத்துக்கலாமா? ரைட், ரோட் அண்ட் ரைட்ஸ். ரைட்ஸ்ன்றது V3 கிடையாது. நான் இங்கே V3 போட்டுக்கிறேன், இங்கே V3 நினைக்கக்கூடாது, சரிதானா? இதுவும் V1 தான், இதுவும் V1 தான், இது மட்டும்தான் V2. ஏன் சார் இது இப்போ ரைட்டுன்றது V1, மறுபடியும் இதுக்கு V1? சம்டைம்ஸ் நம்ம வெறுப்பு கூட எஸ் இல்லை இஎஸ் சேர்த்து எழுதுவோம். எப்போ வெறுப்பு கூட எஸ் வருதோ அதுவும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்? V1 தான் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ், கோன்றது தான் வெறுப்பு, கோஸ்ன்றதுனாலும் ஆன்சர் ரைட்டு தான். புரிஞ்சுதா? இப்போ இந்த ரைட்டுன்ற வேர்டு, அதாவது எனக்கு ஹெல்பிங் வெர்ப் கிடைக்கல, என்னோட மெயின் வெர்ப் வந்து ரைட் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு V1 வெர்ப், ஒரு ப்ரெசன்டென்ஸான வெர்ப்பை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டூ ப்ளஸ் வெர்ப்புன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? டூ ப்ளஸ் ரைட்டுன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்பு கிடச்சிருச்சு. இந்த இருக்கு பார், டூ ஹெல்பிங் வெர்ப்பு கிடச்சிருச்சு. அடுப்போம் V2 எப்படி சார் பிடிக்கிறது? இந்த சொல்கிறேன் பார், டிட் ப்ளஸ் வெர்ப்புன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? டிட் ப்ளஸ் ரைட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த இருக்குது ஆக்சிலரி வெர்ப்பு, முன்னாடி பார்த்தோம். அப்போ ரைட்ஸ், இந்த ரைட்ஸ்ன்றது எப்படி சார் பிரிக்கலாம்? எப்போ நம்ம வெர்ப்போட எஸ் இல்லை இஎஸ் சேர்க்குறோமோ அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா டஸ், டஸ் ப்ளஸ் வெர்ப்புன்னு பிரிப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? டஸ் ப்ளஸ் ரைட்டுன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஹெல்பிங் வெர்ப்பு கிடைச்சிரும். இப்போ உன்னோட ஆன்சர் என்ன? ஐ ரைட் அ லெட்டர். ஐ ரைட் அ லெட்டர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஹெல்பிங் வெர்ப்பு கண்டுபிடிக்கணும். ஹெல்பிங் வெர்ப்பு இல்லை, நமக்கு என்ன இருக்குது? மெயின் வெர்ப்பு இருக்குது. மெயின் வெர்ப்பு V1 V2 இல்லை V1ல் எஸ் சேர்த்துருக்காங்களான்னு பார்க்கணும். இது V1 தான், ரைட்டுன்றது V1 தான். V1 வெர்ப்பு நம்ம எப்படி பிரிக்க முடியும்? டூ ப்ளஸ் வெர்ப்புன்னு பிரிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன கிடச்சி போச்சு? டூ ஆக்சுவலி ஹெல்பிங் வெர்ப்பு கிடச்சி போச்சு. அப்போ என்ன ஆன்சரு? ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்ப்பு போடு. டூ போட்டாச்சு. இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். ஏன் பாசிட்டிவ்? அதில் நாட் இல்லை சார். வெரி குட். அப்போ இங்கே என்ன போடணும்? நாட்டு போடணும். அப்போ நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? N apostrophe T, நாட், டோன்ட். அப்போ இந்த ப்ரொனவுன் மறுபடியும் போடு, டோன்ட் ஐ. அவ்வளோதான். இப்போ இன்னொரு கொஸ்டினை பாருங்க. He writes a letter. He writes a letter. இப்போ என்ன கிடைக்குது பாரு, இங்கேயும் ஹெல்பிங் வெர்ப் இல்லை, பட் என்ன இருக்குது? வெறுப்பு கூட எஸ் இல்லை இஎஸ், ரைட்ஸ்ன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரைட்ஸ்ன்றது எப்படி பிரிக்கணும்? டஸ் ப்ளஸ் வெறுப்புன்னு பிடிக்கணும். அப்போ நம்ம ஹெல்பிங் வெர்ப் கிடச்சிருச்சு, போடு. டஸ், நாட் போடு. இது பாசிட்டிவ் தானே, அப்போ நெகட்டிவ் போடணும். அப்போ நாட். டசன், இந்த ப்ரொனவுன் போடு, டசன் ஹி. இவ்வளவு தான் உங்களோட கொஸ்டின் டேக். இதில் ஒரே ஒரு சாப்டர், ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் டீச் பண்ணல, என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் டீச் பண்ணுறேன். அதாவது செமி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாப்டர் இருக்குது, 2 நிமிஷம் வீடியோ தான். அது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லெட்ஸ் see in the next class. Bye.